கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறின் வாசகங்களை ஆராய்வதற்காக நாங்கள் இந்த வேளையிலே மறுபடியும் ஒன்றாக இணைகின்றோம். இன்றைய நாளுக்கான முதலாவது வாசகம் விடுதலை பயண நூல் 17ஆம் அதிகாரம் 3-7 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கின்றோம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தின் அடிமை தனத்திலிருந்து விடுதலையான போதிலும் அந்த பயணத்தின் வேளையிலே பாலை நிலத்தின் கடினமான சூழல் அவர்களை நிலைகுலைய செய்கிற ஒரு தருணம். தண்ணீரின்றி நாம் அனைவரும் மடிய போகிறோமே என்கின்ற பேரும் அச்சத்திலே எம்மை இறைவன் இவ்வளவு தூரம் அழைத்து வந்து, அவர் பல அற்புதங்கள் மூலமாக எங்களை அழைத்து வந்தார். ஆனால் இப்பொழுது இந்த தருணத்திலே நாங்கள் தண்ணீர் இன்றி அழிய போகின்றோமே என்று சொல்லி மக்கள் பயத்தினால் பெரும் அங்கலாய்ப்போடு இறைவன் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற இறைவனுடைய உடன் இருப்பை சந்தேகப்பட்டு, இந்த வறட்சியான காலத்துல மனிதர்கள் பல வேளைகள்ல அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அனுபவம் இது. எங்கே இறைவன் எம்மை கைவிட்டு விட்டாரோ என்கின்ற பெரும் அங்கலாய்ப்போடு இந்த இஸ்ரேல் மக்கள் மோயிசன் மீது அவர்களுடைய கோபம் திரும்புவதை, மக்களுடைய கோபத்தை கண்டு மோயிசன் அஞ்சுகிறார். என்மேல் இவர்கள் கல்லெறிவார்களோ? அந்த வேளையிலே இறைவனாகி ஆண்டவர் அதற்கு தீர்வு வழங்குவதை இன்றைய நாளின் வாசகத்தை நாங்கள் காண்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தர்க்க ரீதியாகவும் மானிடவியல் ரீதியாகவும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தாகம் என்பது ஒரு தத்துவ பிரச்சனை அல்ல, அது ஒரு உயிரியல் தேவை. நீர் இன்றி மனிதன் சில நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது. எனவே அந்த இக்கட்டான சூழல்ல மக்கள் காட்டிய அந்த எதிர்வினை, அவர்களுடைய அந்த குழப்பம் ஒரு சாதாரண மனித பலவீனம் என்பதை தாண்டி உயிர் வாழ்வதற்கான ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட், உயிர் வாழ்வதற்கான உள்ளுணர்வு என்று எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மானிடவியல், இந்த மனித தேவைகளோடு விவிலிய இறையியல் ரீதியாக நாங்கள் இதை பார்ப்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால், இந்த கேள்வி எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகளை நாங்கள் சந்திக்கின்ற ஒரு அனுபவம். இஸ்ரேல் மக்களுடைய இந்த பெரும் அதிர்ச்சி, ஏற்கனவே 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த ஒரு சமூகம், பல தலைமுறையாக 400 ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்த ஒரு சமூகத்திற்கு சில வேளைகளில் சுதந்திரம் என்பது ஒரு புதிய அச்சமூட்டுகின்ற அனுபவம். அடிமைத்தனத்திலே அவர்களுக்கு, எகிப்திலே அவர்களுக்கு வேண்டிய தீனி கிடைத்தது, பாதுகாப்பு போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது, சிறையில் இருக்கின்றதை போல ஒரு பாதுகாப்பு. ஆனால் சுதந்திரம் அவர்களை பாலை நிலத்தில் எந்தவித ஆதாரமும் இன்றி நிறுத்தி உள்ளதை போன்ற ஒரு உணர்வு. என்பவர்கள் இந்த வேளையில மனித மூளை இந்த ஆபத்தான காலத்துல இப்பொழுது எங்களுக்கு என்ன நடக்குமோ, இப்பொழுது என்ன செய்வேன் என்கிற ஒரு சர்வைவல் மோட், ஒரு சிந்தனை, அப்படித்தான் எங்களுடைய மனித மூளை ஆபத்தான காலத்துல சிந்திக்க தோன்றும். கடந்த கால புதுமைகள், இறைவன் பல அற்புதங்களை செய்து எங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆனால் தற்போதைய தொண்டை வறட்சி அதை விட வலிமையாக இருக்கிறதே. எனவே அவர்களுடைய கதறல் ஒரு கலகம் என்பதை விட ஒரு இருத்தலியல் பயம் என்று சொல்லி எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய இடப்பெயர்வு, அவர்கள் தங்களுக்கு பழக்கமான இடத்தை விட்டு அறிமுகம் இல்லாத இந்த பாலை நிலத்திற்கு வந்திருக்கிற ஒரு சூழ்நிலை, இந்த நிச்சயமற்ற தன்மை அவர்களை கோபமாகவும் முணுமுணுக்கின்றவர்களாகவும் வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, மக்களுடைய முணுமுணுப்பு நியாயமானது என்று எங்களுக்கு தோன்றினாலும் விவிலியம் ஏன் இதை ஒரு குறையாக சொல்லுகிறது? அங்குதான் இறைவன் எங்களுக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்பிக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கடவுளை ஒரு தேவையை பூர்த்தி செய்பவராக மட்டுமே பார்க்கக்கூடிய நிலை. தண்ணீரை நீ கொடுத்தால் நீ என் கடவுள், உணவை நீ கொடுத்தால் நீ என் கடவுள், இல்லை என்றால் நீ எங்கே போனாய் என்பது ஒரு வியாபார உறவு. ஆனால் கடவுள் அவர்களை ஒரு உடன்படிக்கையின் உறவுக்காக அழைத்திருக்கிறார். அவர் செழிப்பான காலத்திலும் எங்களோடு இருக்கிறார், வறட்சியான வேளையிலும் எங்களோடு உடன் இருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான விசுவாசம் இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் ஒரு வேண்டிய ஒரு பெரிய பாடத்தை இன்றைய நாளிலே இறைவன் எங்களுக்கு கற்று நிற்கிறார். ஆகவேதான்
ஆண்டவராகிய கடவுள் செய்யக்கூடிய அந்த காரியத்தை பாருங்கள். இந்த வாசகத்திலே இருக்கக்கூடிய வியக்கத்தக்க ஒரு வரி உள்ளது. அந்த வரி என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்ற அந்த வார்த்தை, நான் அங்கே ஒரேபிலே உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். விபிலிய மரபிலே அன்பார்ந்தவர்களே, பொதுவாக மனிதர்கள் தான் கடவுளுக்கு முன்பாக நிற்பார்கள், கடவுளுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் இங்கே கடவுள் பாறையில் வந்து மக்கள் அவர்களை சோதிக்கின்றார்கள், தீர்ப்பிடுகின்றார்கள், முணுமுணுக்கின்றார்கள். ஒரு கைதியை போல கடவுளை கூட்டிலே நிறுத்தி வைத்திருப்பதை போல, கடவுள் மக்களின் விசாரணைக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி நிற்பதை போல, மக்களின் குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தண்டனை தராமல் தண்ணீரை தருவதற்காக, அது மட்டுமல்ல பலவீனப்பட்ட மக்களை மறுபடியும் உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவராகிய கடவுள் எல்லையற்ற பொறுமையோடு இஸ்ரேல் மக்களை நடத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். மறதி ஆன்மீகத்தின் எதிரி. நாம் கடந்த காலத்தை மறப்பது பல தருணங்கள்ல மனித இயல்பு. ஆனால் விவிலியத்துல நினைவு கூறல் என்று சொல்லப்படுவது சக்கார் என்கின்ற அந்த எபிரேய வார்த்தை ஒரு வெறும் மூளை சார்ந்த ஒரு நினைவுபடுத்துகின்ற ஒரு காரியம் அல்ல. மாறாக அது கடந்த காலத்தின் வல்லமையை நிகழ்காலத்திற்கு கொண்டு வருவது. ஆகவே கடவுள் மோயிசனிடம், நீ நைல் நதியை அடித்த உன் கோலை எடுத்துக்கொள், அதே கோலை எடுத்துக்கொள். அன்று நதியை மாற்றிய அதே கடவுள் இன்று உன்னோடு இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், குழப்பங்கள் மாறலாம், இன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகள், நீங்கள் முகம் கொடுக்கின்ற நிச்சயமற்ற சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் நான் மாறவில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் காட்டுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலை. பிரியமான சகோதரர்களே, என்னுடைய மனித வாழ்க்கையில் வருகின்ற இந்த உடைந்த நிலையை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நம் வாழ்விலே வறட்சி என்பது வரும் பொழுது, எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் இரண்டு நிலைகளுக்கு தள்ளப்படுகின்றோம். ஒன்று உடல் ரீதியான வறட்சி, பொருளாதார ரீதியான வளர்ச்சி என்று சொல்லலாம், தண்ணீர் இல்லாத நிலை. மற்றைய வறட்சி எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது ஆன்மீக வறட்சி. கடவுள் இருக்கின்றாரா என்று எங்களுக்கு எழக்கூடிய அந்த சந்தேகம். அன்பான சகோதர சகோதரிகளே, விவிலியம் தருகின்ற செய்தி இதுதான். பாலை நிலம் என்பது வெறும் தண்டனைக்கான இடம் அல்ல, மாறாக அது சுத்திகரிப்புக்கான இடமும் கூட. வறட்சி இருக்கும் பொழுதுதான் நாம் தண்ணீரை நேசிக்கின்றோமா அல்லது தண்ணீரை தருபவரை நேசிக்கின்றோமா என்பது எங்களுக்கு வெளிப்படும். முணுமுணுப்பது மனித இயல்பு. ஆனால் அந்த வறட்சியிலும் கடவுளை இறுக்கமாக பிடித்து அவரை நம்புவது புனிதத்துவம். கடவுள் நம்மை தாகத்தோடு சாக விட மாட்டார். ஆனால் நம் நம்பிக்கையை வளர்ப்பதற்காக அவர் சில தருணங்கள்ல பாலை நிலத்தின் வழியாக அழைத்து செல்லுகின்றார் என்று சொல்லி நாங்கள் அந்த யதார்த்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, ஆழமான இந்த வாசகத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் விசுவாச வாழ்க்கைக்கான பாடங்களையும் புரிந்து கொள்ள அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சொற்களை, அந்த சொற்களின் மூல சொற்பிறப்பியல் அடிப்படையில, வரலாற்றின் அடிப்படையில, விவிலிய பின்னணியில பார்ப்பது மிக முக்கியமானது. இந்த வாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த எபிரேய சொற்கள் முணுமுணுத்தல் என்கின்ற, மர்மரிங் என்கின்ற இந்த வார்த்தைக்காக எபிரேய மொழியில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லூன் என்கின்றது. லூன் என்றால் தங்குவது அல்லது தொடர்ந்து பிடிவாதமாக ஒரு எதிர்ப்பை காட்டுகின்ற ஒரு மனநிலை. இது ஏதோ ஒரு முறை சொன்ன புகார் அல்ல, இது ஒரு விதமான உள்ளார்ந்தமான ஒரு அதிருப்தி. மக்கள் மோசையை விட கடவுள் தங்களை வழிநடத்தும் முறையை தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இந்த தண்ணீர் இல்லாமல் போனதல்ல, மாறாக கடவுள் தங்களை வழிநடத்துகின்ற முறையை அவர்கள் எதிர்க்கின்ற ஒரு நிலை. இது நன்றி அற்ற மனநிலையின் உச்சக்கட்டம். இங்கே காணப்படக்கூடிய இந்த மாசா மெரிபா என்கின்ற இந்த வார்த்தைகள், மாஷா என்கின்ற இந்த வார்த்தையினுடைய வேறு சொல் நாசா என்கின்ற வேறு சொல்லிலிருந்து வந்த வார்த்தை. இதற்கு அர்த்தம் சோதித்தல், டு டெஸ்ட், டு ப்ரூவ் என்று பொருள்படும். மக்கள் கடவுளை சோதித்தார்கள். அவர் உண்மையில் இருக்கின்றாரா, அவர் உண்மையிலேயே வல்லவர் என்றால் எங்களுக்கு தண்ணீர் தரட்டும் என்று சவால் விடுக்கின்ற ஒரு நிலைப்பாடு இது. மெரிபா என்ற இந்த வார்த்தை, இதனுடைய வேறு சொல் ரீப். இதற்கு அர்த்தம் வாதாடுதல், வழக்காடுதல் அல்லது சண்டையிடுதல்
என்று பொருள். இது ஒரு சட்டபூர்வமான விவாதம் போன்றது. மக்கள் மோசேயை ஒரு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி விசாரணை செய்வது போன்ற துணியில் இந்த வார்த்தை அமைந்திருக்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த சம்பவம் நடக்கின்ற இந்த மலை மிக முக்கியமானது. ஹொரேப் என்கின்ற அந்த மலை. இந்த ஹொரேப் என்கின்ற இந்த மலையினுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், வறண்ட நிலம். பாலைவனத்தில் வறண்ட நிலம் என்றால் அந்த வறண்ட நிலத்தின் நிலை என்னவென்று சொல்லி, அந்த வறட்சியின் உச்சக்கட்டம் எப்படி என்று சொல்லி எங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த வறண்ட நிலத்தின் பாறையிலிருந்து வாழ்வு தரும் தண்ணீரை தருவதன் மூலம் என்னதான் வறட்சி இருந்தாலும் வாழ்வளிக்கின்ற கடவுள் நம் கடவுள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேறி சுமார் 2 மாதங்கள் ஆகியிருக்கக்கூடிய காலம் இது. செங்கடலை பிளந்து மன்னாவை பொழிய செய்து மக்களுக்கு உணவளித்து விதமாக பெரிய பெரிய அற்புதமான காரியங்களை மக்கள் ஏற்கனவே நேரடியாக கண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இப்பொழுது சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதீம் என்கின்ற இடத்திற்கு வருகிறார்கள். ரபிதீம் என்றால் ஓய்வெடுக்கும் இடமென்று பொருள்படும். ஆனால் அந்த பெயருக்கு மாறாக அவர்களுக்கு பெரும் போராட்டமே காத்திருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் பல பல போராட்டங்கள் ஒன்று மாறி ஒன்று அதிலூடாக ஆண்டவர் அற்புதமான முறையில் எங்கள் அழைத்து செல்லும் பொழுது சில வேளைகள்ல இனி எல்லாம் முடிந்தது, இப்பொழுது நாங்கள் சற்று ஓய்வெடுப்போம் என்று இருக்கிற வேளையில பெரும் இடரும் பெரும் அவதியும் பெரும் போராட்டமும் காத்திருப்பதை போல ரமிதீம் என்கின்ற ஓய்வெடுக்கும் இடத்திற்கு வந்து, ஆனால் அந்த பெயருக்கு மாறாக பெரும் போராட்டம், பெரும் வறட்சி, தாகம் காத்திருக்கிற நிலை. இந்த மக்கள் முணுமுணுத்தனர் என்பது வெறும் பேச்சு அல்ல, அது ஒரு ஆன்மீக நோய். இதன் பின்னணியில் 3 காரணங்கள் உள்ளன. இதை சற்று ஆழமாக நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோம் என்று சொன்னால், மறதி. கடந்த காலத்தில் கடவுள் செய்த நன்மைகளை, அவர் அந்த 10 பெரும் அற்புதங்களை புரிந்து இஸ்ரேல் மக்களை செங்கடலை பிளந்து விடுவித்த அனைத்து நன்மைகளையும் மக்கள் முற்றிலும் மறந்துவிட்ட நிலை. 2வது, அவநம்பிக்கை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற இந்த கேள்வி அதிகரித்து அதிகரித்து இது கடவுளுடைய வல்லமையை விட அவரது அன்பை சந்தேகிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. 3வது காரணம், சுயநலம். தற்போதைய துன்பம் வந்தவுடன் எதிர்கால இலக்கான வாக்களிக்கப்பட்ட நிலத்தை விட கடந்த கால அடிமைத்தனமே மேலானது என எண்ணக்கூடிய ஒரு நிலை. அன்பார்ந்தவர்களே, அதே கோல், the same staff, அதே கோலை எடுத்துக்கொள் என்று ஆண்டவராகிய கடவுள் மோயிசிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை ஒரு ஆழமான படிப்பினை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. மோசேயினுடைய அதே கோல் என்பது ஒரு மரத்தடி அல்ல, அது கடவுளினுடைய அதிகாரம், the staff of God என்று அழைக்கப்படுகிறது. ஒரு நிச்சயமற்ற தன்மையில ஒரு சான்று. இதே கோலால் தான் மோசே நைல் நதியை இரத்தமாக மாற்றினார். இதே கோலால் தான் செங்கடலை பிளந்தார். இதே கோலை பயன்படுத்தி தான் கடவுளுடைய பல அற்புதமான காரியங்களை மோயிசன் ஆற்றியிருந்தார். இப்பொழுது அதே கோலை எடுக்க சொல்வதன் மூலம் கடவுள் சொல்லுகின்ற செய்தி இதுதான். சூழல்கள் மாறி இருக்கலாம், நதி கடல் இப்பொழுது பாலை நிலமாக மாறி இருக்கலாம், ஆனால் அற்புதங்கள் செய்கின்ற அதிகாரம் இன்னும் மாறவில்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆகிய கடவுள் கூறி நிற்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த எபிரேய வார்த்தை மாட்டே என்கின்ற இந்த வார்த்தை, இதனுடைய வேறு சொல் சாய்த்தல் அல்லது நீட்டுதல் என்று பொருள்படும். இது ஒரு கிளையிலிருந்து வெட்டப்பட்ட தடி. ஒரு செடி வெட்டப்பட்ட பின்பும் அது கடவுளின் கையில் இருக்கும் பொழுது வாழ்வளிக்கும் கருவியாக மாறுகிறது என்கின்ற அர்த்தத்தை எங்களுக்கு தருகிறது. கடந்த காலத்தை நினைவு கூறுதல் ஏன் அது அவசியம்? இருண்ட காலங்களில் நாம் ஏன் கடந்த காலத்தை பார்க்க வேண்டும் என்பதற்கு விவிலியம் ஒரு அற்புதமான வார்த்தையை பயன்படுத்துகிறது, சக்கார் என்கின்ற அந்த வார்த்தை. இந்த சக்கார் என்கின்ற இந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் சொற்பிறப்பியல் அடிப்படையில இது ஏதோ ஒரு தகவலை ஞாபகம் வைத்திருப்பது அல்ல, கடந்த கால செயலை நிகழ்காலத்தில் செயல்பட வைப்பது என்கின்ற அந்த பொருளோடு இணைந்து வருகின்ற அர்த்தம் இது. நீங்கள் கடவுள் செய்த பழைய நன்மையை நினைக்கும் பொழுது அந்த நன்மையின் வல்லமை உங்கள் தற்போதைய இருளுக்குள் நுழைகிறது.
மனித மூளை ஆபத்து காலத்தில் எதிர்காலத்தை பற்றிய பயத்தில் முடங்கிவிடும். ஒரு ஃப்ரீஸ் மோடு, ஃப்ளைட் மோடுக்கு போயிடும். இந்த நேரங்கள்ல நினைவுகள் ஒரு நங்கூரம் போல் செயல்படுகின்றன. அன்று காப்பாற்றியவர் இன்று கைவிட மாட்டார் என்ற எண்ணம் மூளையின் பயத்தை அமைதிப்படுத்தி நம்பிக்கையை ஊக்குவிக்கிறது. இருண்ட காலங்களில் ஒவ்வொரு அடியாக நாங்கள் எடுத்து வைத்து நடக்க எங்களுக்கு கற்றுத்தருகிறது. அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தருணங்கள்ல, இன்றைக்கு இந்த நாட்கள்ல வாழ்வா சாவா என்ற போராட்டத்துல அங்கலாய்ப்போடு வாழக்கூடியவர் மக்களுக்கு முழு பாதையும் நமக்கு தெரியாது. அங்கேதான் அந்த வாக்குறுதி எங்களுக்கு வெளிச்சமாகுது. கடவுளினுடைய இருப்பு. மோசையிடம் ஆண்டவராகிய கடவுள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, பாறையில் உனக்கு முன் நான் நிற்பேன். இருளில் நடக்கும் பொழுது நமக்கு தேவை வரைபடம் அல்ல, ஒரு வழிகாட்டி. இந்த உடைந்திருக்கிற இந்த நிலையில அந்த உறுதியான பாறை அடிக்கப்படும் போது அப்பொழுது அங்கிருந்து தண்ணீர் வரும். நம் வாழ்வின் உடைந்த தருணங்கள், அந்த உடைந்த தருணங்கள் ஊடாக கடவுளினுடைய அருள் மீது பாய்ந்து வருவதற்கான வாசல்கள் இவை. நாம் உடைக்கப்படாமல் நமக்குள் இருக்கும் ஜீவ தண்ணீர் வெளியே வராது. அந்த சகோதர சகோதரி, நமது விசுவாச பயணம் என்பது ஒரு நேர்கோடு அல்ல, அது சுழல் போன்றது. நாம் அடிக்கடி அதே தாகம், அதே பயம், அதே முணுமுணுப்பு என்ற இடத்திற்கு மறுபடியும் நாங்கள் திரும்பி செல்வோம். இந்த வேளைகளில் எல்லாம் நைல் நதியை அடித்த அதே கோல் நம்மிடம் சொல்லுகின்ற செய்தி, உன் பழைய பிரச்சனையை தீர்த்த அதே கடவுள் தான் உன் புதிய பிரச்சனையின் போதும் முன்னால் நிற்கின்றார். நீங்கள் இப்பொழுது சந்திக்கும் பாலை நிலம் எதுவாக இருந்தாலும், உங்கள் கையில் இருக்கின்ற பழைய கோலை, கடவுள் உங்களுக்கு செய்த முந்தைய நன்மைகள், இவை அனைத்தையும் ஒருமுறை நினைத்து பாருங்கள். அந்த நினைவுகளே தற்போதைய வறட்சியை தாங்குகின்ற சக்தியை எங்களுக்கு தருகிறது. அந்தவர்களே, இந்த ஒரேபு என்கிற இந்த வார்த்தையினுடைய பொருளையும் இந்த மலைக்கு இருக்கக்கூடிய ஆழமான அர்த்தத்தையும் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், எபிரேய மொழியில் ஒரேபு என்ற அந்த சொல்லுக்கு வறண்ட நிலம், பாலை நிலம் அல்லது வெப்பத்தினால் அதிகமாக காய்ந்து போன இடம் என்று பொருள்படும். வறட்சி மற்றும் சாவு குடிகொண்டிருக்கும் ஒரு இடத்தை தான் ஒரேப் என்று கொள்ளலாம். ஆனால் அந்த இடத்தை வாழ்வு தரும் நீரூற்று புறப்படும் இடமாக கடவுள் மாற்ற தேர்ந்தெடுத்துள்ளார். இது ஒரேபு என்கின்ற இந்த சீனாய் மலையின் மற்ற ஒரு பெயர் அல்லது அதனுடைய ஒரு பகுதி. சீனாய் மலை என்றால் கடவுளின் மலை என்று அழைக்கப்பட்ட அந்த சீனாய் மலையிலே, இந்த ஒரேபு மலையிலே, இந்த கடவுளினுடைய மலையிலேயே தான் மோசே எரியும் முட்புதரை கண்டார். கடவுள் காத்திருக்கின்றார் என்கின்ற இந்த செய்தி, உங்களுடைய வறட்சியான காலத்தில் உங்களுக்காக கடவுள் காத்திருந்து, உங்களை ஆசீர்வதிப்பதற்காக காத்திருந்து, உங்களுக்கு வேண்டிய அந்த தண்ணீரை, உங்களுக்கு வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தருவதற்காக காத்திருக்கின்ற கடவுள் என்கின்ற செய்தி என்று உறுதி பெறுகிறது. ஏன் இந்த காத்திருப்பு? மனித பலவீனத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மானிடவியல் ரீதியாக மனிதன் தன் தேவைகள் நிறைவேறாத நிலையில் கடவுளை விட்டு விலகி செல்வது சில வேளைகளில் இயல்பாக தோன்றும். ஆனால் கடவுள் மனிதன் விலகி போகும் இடத்திற்கே வந்து, நற்செய்தியிலே நாங்கள் காண இருக்கிற இயேசு ஆண்டவர் முன்கூட்டியே சென்று அந்த கிணற்றடியில் காத்திருப்பதை போல இந்த பாலை நிலத்தில் அந்த மலைக்கு பாறையின் மீது காத்திருக்கின்ற கடவுள். நான் சொன்னதை போல இந்த ஒரேபு என்கின்றது ஒரு விசித்திரமான இடம். கடவுள் மேகத்தூணில் வானத்தில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் மண்ணில் ஒரு பாறையின் மீது வந்து நிற்கின்றார். இது இமானுவேல், கடவுள் நம்மோடு என்கின்ற அந்த பேருண்மையின் ஆரம்ப புள்ளி. நம் வாழ்வின் ஒரேபு எது? நம்முடைய தோல்விகள், வறட்சிகள், கடவுள் எங்கே என்று நாம் கேட்கின்ற இருண்ட தருணங்கள் வாழ்வின் ஒரேபு மலை. ஆனால் அங்கேயே தான் கடவுள் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த இடம், இந்த ஒரேபு மலையிலே தான் முட்செடியின் நடுவிலே ஆண்டவராகிய கடவுள் மோயிசனை சந்திக்கின்றார். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் காணக்கூடிய இந்த நிலையிலே மோசே எரிந்து என்னுடைய எல்லாவற்றையும் இழந்த நிலையில மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது அவருடைய மனநிலை, என்னுடைய ஆசீர்வாதத்தை தான் தொலைத்து விட்டேன், அவசரப்பட்டு விட்டேன்,
அனைத்தும் முடிந்து விட்டது என்று எரிந்து எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்த ஒரு நிலை மோயிசனுடைய நிலை. உளவியல் ரீதியில பேர்ன்ட் அவுட் என்று சொல்லுகிற அந்த நிலை. ஆனால் அவர் காணக்கூடிய இந்த காட்சி எரிகின்ற முட்புதரில் புதிர், ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இங்கே இந்த முட்புதர் எரிகிறது, ஆனால் முட்புதர் சாம்பலாகவில்லை. கடவுளை சந்திக்கின்ற தருணம். அவைதான் விடுதலை பயணம் 17வதுல நாங்கள் இன்றைக்கு வாசித்த இந்த வாசகம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மோயிசன் ஏற்கனவே பல அனுபவங்களூடாக இறைவனை அனுபவித்து தனிப்பட்ட முறையில் அவர் வாழ்வை பெற்று அவருடைய அழைப்பை பெற்று அந்த இடத்திலேயே மறுபடியும் ஒரே புள்ளியில மறுபடியும் இறைவனை நான் சோதிக்கின்றவனாகி விட்டேன் என்னும் பொழுதுதான் இந்த வேளையில மோயிசன் கதறி அழுகிற நிலையை நாங்கள் காண்கிறோம். நான் எவ்வளவு சொன்னாலும் இந்த இஸ்ரேல் மக்கள் நம்ப போவதில்லை என்கின்ற ஒரு நிலை. இந்த ஒரேபு மலைதான் அன்பார்ந்த சகோதர சகோதரி விடுதலை பயணம் 19-20 நாங்கள் பார்ப்போம். இந்த சீனாய் மலையிலே தான் கடவுள் மேக கூட்டத்துக்குள்ளே இறங்கி அவருடைய உடன் இருப்பை நிரூபிக்க, அவருடைய உடன் இருப்பை உறுதிப்படுத்தி 10 கட்டளைகளை வழங்கி இஸ்ரேல் மக்களை வழிகாட்டி வருகின்றார். எரிய முட்புதரில் மோசேயுடன் பேசிய கடவுள், நீ மக்களை எகிப்திலிருந்து கூட்டி வந்த பின் இந்த மலையில் எனக்கு வழிபாடு செய்வாயாக என்று சொன்ன அந்த வாக்குறுதி. ஆனால் இப்பொழுது மக்களை அதே இடத்திற்கு அழைத்து வந்த பின்னர் மோசே ஆண்டவரிடம் கதறினார். The cry of helplessness. இங்கே பயன்படுத்தப்பட்ட இந்த எபிரேய பதம் என்னவென்று சொன்னால், அவர் கதறினார். இட்சாக் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு சாதாரண சபம் அல்ல, சாதாரண அழுகை அல்ல, மாறாக இது ஒரு மரண ஓலம், உதவிக்கான இறுதி அழைப்பு என்ற அர்த்தம். சுற்றிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்தும் மோசே அங்கே முற்றிலும் தனிமையில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. மக்கள் அவரை ஒரு தலைவனாக பார்க்கவில்லை, மாறாக தங்களுடைய துன்பத்திற்கு ஒரு காரணமாக பார்க்கிறார்கள். இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் என்கின்ற இந்த கேள்வி, கடவுளே என்னுடைய சக்தி முடிந்து விட்டது என்கின்ற ஒரு சரணாகதி. இந்த தருணம் அன்பார்ந்தவர்களே முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஏன் மோசையால் மக்களுக்கு பழைய புதுமைகளை சொல்லி புரிய வைக்க முடியவில்லை? பசியும் தாகமும் தர்க்கத்தை ஏற்காது. ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளுக்காக அவன் போராடும் பொழுது, வேதனைகளின் விளிம்பில் அவன் நிற்கும் பொழுது, அவனது மூளை தர்க்க ரீதியான நினைவுகளை இழந்துவிடும். கடவுள் என்று செங்கடலை பிளந்தார், பல அற்புதமான காரியங்களை செய்தார் என்பது எல்லாம் பழைய கதையாக தோன்றுமே தவிர இன்றைய தாகத்திற்கு மருந்தாக தெரியாது. ஆனால் மோசேக்கு தெரியும் கடவுள் செய்வார் என்று சொல்லி. மக்களுடைய அந்த கோபம், கல்லறியும் கோபத்திற்கு முன்னால் அவரால் பிரசங்கம் செய்ய முடியாது. இங்கே வார்த்தைகள் தோற்று போய் கதறல் மட்டுமே மிஞ்சுகிறது. மோசேக்கு தெரியும், இதே நிலையில் நான் இருந்த பொழுது ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தாரே, மறுபடியும் அதே புள்ளியில் நான் நிற்கிறேனே. அவருடைய இயலாமையின் விளிம்பில் இருந்து மோயிசன் கதறுகின்ற தருணம் இது. என்பவர்களே, ஒரேபு பழைய நினைவின் புதுப்பிப்பு. இந்த சூழலில் கடவுள் ஏன் அவரை மீண்டும் ஒரேபுக்கு கூப்பிடுகிறார் என்றால், மோசே மனச்சோர்வில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு நங்கூரம் தேவைப்படுகிறது. அவர் முதலில் கடவுளை சந்தித்த அதே இடத்திற்கு, அவருடைய ஆரம்ப புள்ளிக்கு அவரை அழைத்து சென்று, கடவுள் மோசையிடம் தர்க்கம் பேசவில்லை. ஏன் பயப்படுகிறாய், ஏன் உனக்கு நினைவில்லையா என்று சொல்லவில்லை. மாறாக, நீ அதே கோலையெடு, நான் அங்கே உனக்காக காத்திருப்பேன் என்கிறார். அதாவது, உனது பலத்தை நம்பாதே, நான் அங்கே அன்று உன்னை சந்தித்த அதே இடத்தில் அத்தனை ஆயிரம் அற்புதங்களை செய்த அதே ஆண்டவராகிய கடவுள் நான் உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்கிறார். என்பவர்களே, எங்களுடைய விசுவாச பயணம் இப்படித்தான். சில நேரங்களில் நாங்கள் கடவுளுடைய வல்லமையை கண்டு வியப்போம். ஆனால் பல நேரங்களில் பொறுப்புகளால், மற்றவருடைய விமர்சனங்களால், பிரபலைகள்ல எங்களுடைய ஆசீர்வாதங்கள் காலம் தள்ளி தள்ளி போகும் பொழுது நாங்கள் எரிந்து சாம்பலாகி விடக்கூடிய நிலையில் நிற்போம். அந்த நேரங்களில் நம்மால் பழைய நன்மைகளை பேசி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாத நிலை, ஏன் நமக்கு கூட அது மறந்து போயிருக்கிற நிலை. ஆனால் கடவுள் நம்மை நம்முடைய ஒரேபுக்கு அழைத்து அங்கே அவர் பாறையாக நிற்கிறார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே,
அந்த பழைய கோலை, அந்த இறை அனுபவத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு நமக்காக காத்திருக்கிற அந்த இறைவனிடம் போய் நிற்பதுதான். சில நேரங்கள்ல வாழ்க்கை பயணத்துல அதிக வார்த்தைகளோ, பிரசங்கங்களோ, தர்க்க ரீதியான விளக்கங்களோ, பழைய கதைகளோ வேலை செய்யாது. அங்கே தேவையானது இறைவனுடைய நேரடியான தலையீடு, the God's intervention மட்டுமே தான். மனித சக்தியின் எல்லை முடிவடையும் இடத்தில் தான் கடவுளின் வல்லமை தொடங்குகிறது. இக்கட்டான சூழலில் ஒரு ஆன்மீக பயணி என்ன செய்ய வேண்டும் என்று கடவுள் அங்கே என்ன செய்கிறார் என்பதை நாங்கள் ஆழமாக பார்த்தால் அங்கே ஒரு மௌன போர் நடக்கிறது. மானிடவியல் ரீதியாக ஒரு மனிதன் எரிந்து சாம்பலாகும் நிலையில் இருக்கும் பொழுது அவனது ஆன்மா ஒரு இருண்ட குகைக்குள் இருப்பது போல உணர்கின்ற வேளையிலே அங்கே வார்த்தைகள் வெறும் சத்தங்கள் மட்டுமே. நாம் என்ன செய்ய வேண்டும்? மோசே செய்ததை போல உண்மையை அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும். மோசே எந்த விதமான நடிப்பும் இல்லை. கடவுளை, அவர்கள் என்னை கல்லறிவார்கள், எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு வழி இல்லை என்று தன்னுடைய இயலாமையை அப்படியே முன்வைக்கிற நிலையை பாருங்கள். கடவுள் முன் நாங்கள் வரும் பொழுது நமது வேடங்களை களைந்துவிட்டு நம்முடைய பயத்தையும் பலவீனத்தையும் அப்படியே சமர்ப்பிப்பது நாம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். அங்கே கடவுள் என்ன செய்கிறார்? இந்த வாசக பகுதியிலே கடவுள் மோசேயின் பயத்தை நீக்க பெரிய உபதேசம் செய்யவில்லை. மாறாக அவர் 3 நடைமுறை செயல்களை செய்கிறார். எங்கள் வாழ்க்கையிலும் அதே காரியங்களை இறைவனாகிய ஆண்டவர் செய்வார். அவர் முன்னால் செல்லுகிறார். மக்கள் முன் செல், நான் அங்கே உனக்கு முன் நிற்பேன். அதாவது நீ மட்டும் போகவில்லை, நான் உனக்கு முன்னால் அங்கே பாறையில் ஏற்கனவே இருக்கின்றேன். பயத்தின் நடுவில் கடவுள் நமக்கு தரும் முதல் உறுதி இதுதான். நான் ஏற்கனவே அங்கே இருக்கின்றேன். உன் கோலை எடுத்துக்கொள். 2வதாக, உன்னுடைய அதே கருவியை புதுப்பித்துக்கொள். 10 ஆண்டுகளுக்கு முன் வேலை செய்த அதே கோல் என்றும் வேலை செய்யும் என உணர்ந்து கொள். உங்கள் பழைய விசுவாச அனுபவத்தை மீண்டும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள், அதை நினைவுபடுத்துங்கள். ஆண்டவராகிய கடவுள் செய்யக்கூடிய பாறையை அடிக்கச் சொல்லுகின்றார். அங்கே தாகம் தீர்கிறது. கடவுள் பேச்சை குறைத்து செயலில் இறங்குகிறார். அன்பார்ந்தவர்கள், நமது ஆன்மீக பயணத்தில் பாறை அடிக்கப்படுவது என்பது ஒரு ஆழமான குறியீடு. தண்ணீர் வர வேண்டும் என்றால் பாறை அடிக்கப்பட வேண்டும். நம் வாழ்வில் சில நேரங்களில் நாம் அடிக்கப்படுவதாக உணர்வோம். ஆனால் அந்த அடிதான் நம்மிடம் இருக்கும் பழைய கரடுமுரடான தன்மையை உடைத்து நமக்குள் இருக்கும் அருள் நீரை வெளியே கொண்டு வருகிறது. வாழ்க்கையில் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தின் நடுவிலே பழைய நாட்களிலே இறைவன் எங்களை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனால் இந்த காலத்திலே இருளின் நடுவிலே, ஏமாற்றத்தின் விளிம்பிலே கடவுள் எங்கே என்கின்ற கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கடினமான காலத்துல இறைவன் எங்களுக்கு தருகின்ற அந்த படிப்பினை மிக முக்கியமானது. ஒவ்வொரு அடியாக எடுத்து வையுங்கள். 1 step at a time. முழு பாதையையும் பார்க்க முயற்சி செய்ய வேண்டாம். அடுத்த ஒரு அடிக்கு தேவையான வெளிச்சத்தை மட்டும் கடவுள் தருவார் என்று அந்த ஒரு அடியை எடுத்து வையுங்கள். பழைய கோலை தேடுங்கள். உங்கள் வாழ்வில் இதற்கு முன் கடவுள் உங்களை காப்பாற்றிய ஆசீர்வாதம் தந்த தருணங்களை, ஏராளமான தருணங்கள், அந்த தருணங்களை நினைத்து இறைவனை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளுங்கள். 3வதாக, மௌனமாக இருங்கள். சில நேரங்களில் முணுமுணுப்பதை விட மௌனமாக கதறுவது மேலானது. பாறை மௌனமாக இருந்தது, ஆனால் அது அடிக்கப்பட்ட பொழுது வாழ்வை தந்தது. ஆகவே பாலை நிலம் என்பது, வறட்சியான காலம் என்பது கடவுள் இல்லாத இடமல்ல. ஆனால் கடவுள் தனது வல்லமையை மிகவும் அற்புதமான முறையில் வெளிப்படுத்துகின்ற இடம் இது. உங்கள் தாகம் உங்களை சாகடிக்காது, மாறாக அது உங்களுக்கு வாழ்வு தரும் நீரூற்றாகிய இறைவனிடம் உங்களை கொண்டு சேர்க்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான பதிலுரை பாடல் திருப்பாடல் 95 எடுக்கப்பட்ட இந்த பகுதி முதலாம் வாசகத்தோடு மிகவும் நெருங்கிய ஒரு தொடர்ச்சியாக செல்லுவதை எங்களால் அவதானிக்க முடியும். முதல் வாசகத்தில் நாங்கள் பார்த்த அந்த வரலாற்று நிகழ்வை
பதிலுரை பாடல் ஒரு வழிபாட்டு பாடலாக மாற்றி இருக்கிறது. மக்கள் தாகத்தால் முணுமுணுக்கிறார்கள். இங்கே உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று கடவுள் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். இந்த திருப்பாடல் 95 ஒரு அரச திருப்பாடல், அழைப்பு திருப்பாடல், என்த்ரோன்மெண்ட் சாம், இன்விடேட்டரி சாம் என்று அழைக்கப்படுகின்றது. இதன் வரலாற்று பின்னணியை மற்ற நாங்கள் பார்த்தால், இதை யார் எழுதினார்கள் என்று தேடும் பொழுது எபிரேய விவிலியத்திலே இந்த சங்கீதத்திற்கு பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 4:7 அதன் ஆசிரியர் இதை தாவீதின் சங்கீதம் என்றே குறிப்பிடுகின்றார். ஆனால் இது எப்பொழுது எழுதப்பட்டது என்று பார்க்கும் பொழுது இது அதிகமாக இஸ்ரேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து திரும்பி வந்த பிறகு ஜெருசலேம் ஆலய வழிபாட்டின் போது பாடப்படுவதற்காக தொகுக்கப்பட்டிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள். ஒரு சில சங்கீதங்களுக்கு இதனுடைய ஆசிரியராக தாவீதை நியமிப்பது நாங்கள் காணக்கூடிய ஒரு தன்மை. மக்கள் நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு பாலை நில அனுபவம் போல ஒரு வறட்சியான காலத்திலிருந்து மீண்டும் ஆலயத்திற்கு வந்து, நாம் அன்று ஏன் தோற்று போனோம், ஏன் நாங்கள் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகள் அலைந்தோம், அடிமைத்தனத்திற்கு ஏன் நாங்கள் அனுமதிக்கப்பட்டோம் என்று சிந்திக்க அழைக்கின்ற ஒரு பாடல். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையின் வறட்சியான எரிந்து போன தருணங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த சங்கீதம். இந்த திருப்பாடலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில சொற்களை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்று சொன்னால், 3 முக்கிய சொற்கள் நம் விசுவாச பயணத்திற்கு மிக அவசியமானவை. மெரிபா மற்றும் மாசா என்கின்ற இந்த வார்த்தைகள், இவை இடப்பெயர்கள் மட்டுமல்ல, இவை மனநிலைகள். மெரிபா என்பது கடவுளோடு வழக்காடுதல். ஏன் எனக்கு இப்படி செய்தாய் என்கின்ற அந்த துணியிலே கடவுளை பார்த்து கேட்பது. மாசா என்பது கடவுளை சோதித்தல். உன் வல்லமையை நிரூபி, எப்பொழுது நான் நம்புவேன் என்கின்ற அந்த நிபந்தனை. வாழ்க்கை பாதையிலே வறட்சியான நேரத்தில் நாம் மெரிபா மனநிலையில் இருந்தால், மாசா மனநிலையில் இருந்தால் கடவுளின் குரலை கேட்க முடியாது. அடுத்ததாக பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை இதயத்தை கடினப்படுத்தல், ஹார்டனிங் த ஹார்ட், குவாஷா என்கிற இந்த வார்த்தை எபிரேய மொழியில் குவாஷா என்பது இறுகி போதல் அல்லது கல்லாகுதல் என்ற பொருளோடு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. ஒரு பாறை கடினமாக இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இதயம் பாறை போல கடினமாக கூடாது. இதயம் கடினமானால் அருளின் ஊற்று, கடவுளினுடைய அருள் ஊற்று உள்ளே இறங்காது. நாம் எரிந்து சாம்பலாகி இருக்கிற சூழ்நிலையில், நாம் மிகுந்த சோர்வில் இருக்கும் பொழுது, பல தருணங்கள்ல கோபத்திலே நம் இதயங்கள் மற்றவரிடமும் கடவுளிடமும் கல்லை போல் இறுகிவிடும். அந்த நிலையை இன்றைய திருப்பாடல் எங்களுக்கு எச்சரித்து நிற்கிறது. அடுத்த முக்கியமான வார்த்தை முழங்கால் படியிடுதல் என்கின்ற அந்த வார்த்தை, பராக் என்கின்ற அந்த வார்த்தை. திருப்பாடல் தொடக்கத்தில் வாருங்கள் முழங்கால் படியிட்டு அவரை தொழுவோம் என்று வருகிற அந்த வார்த்தைகள், நாம் முழங்கால் படியிடும் பொழுது நம்முடைய உயரம் குறைகிறது, நம்முடைய அகந்தை உடைகிறது. இதுதான் மாசாவுக்கும் மெரிபாவுக்கும் தகுந்த மருந்து. உலர்ந்து போன வாழ்வின் சூழலில், எங்கள் விசுவாச பயணத்தில் இந்த சங்கீதம் 95 நமக்கு வழங்குகின்ற வழிகாட்டல்கள், நம்மிடம் சக்தி இல்லாவிட்டு கடவுளின் மீட்பை நினைத்து பாடுவது. இது உணர்வு சார்ந்தது அல்ல, ஒரு முடிவு, ஒரு டிசிஷன். செவி சாய்த்தல், இன்று அவரது குரலுக்கு செவி சாய்த்தல் நலமாகும். வறட்சியின் நடுவில் நாம் நம்முடைய புகார்களை சொல்வதை நிறுத்திவிட்டு அவர் என்ன சொல்லுகின்றார் என்று கேட்க வேண்டும். நினைவு கூறல், முன்னோர்கள் பாலை நிலத்தில் செய்த தவறை, 40 ஆண்டுகள் அவர்கள் என்னை சோதித்தார்கள், அவர்களுடைய தவறை நினைத்து பார்த்து நாம் அந்த பாதையில் செல்லாமல் திரும்புவது. வாழ்வின் வறட்சியான தருணங்களில்
எரிந்து போயிருக்கிற தருணங்கள்ல, பேர்ன்ட் அவுட் ஆகியிருக்கிற தருணங்கள்ல நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பாடல் ஒரு 3 படிநிலைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது. முதலாவது படி ஆர்ப்பரித்தல். ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம், அவரை ஆர்ப்பரிப்போம். நாம் எரிந்து கருகி சாம்பலாகி இருக்கிற நிலையில ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாட எங்களுக்கு தோன்றாது. ஆனால் இந்த சங்கீதம் சொல்லுவதை போல அவரை ஆர்ப்பரித்து நாங்கள் பாடுவது, கடவுள் பெரியவர் என்பதை வாய்விட்டு அறிக்கையிடுவது, இறைவனுடைய உடனிருப்பை உறுதிப்படுத்த விசுவாசத்துக்கான முதலாவது. 2வது படி பணிதல், the posture of surrender. வாருங்கள் குனிந்து வணங்குவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழங்கால் படியிடுவோம் என்கின்ற அந்த வார்த்தை. மனித அனுபவ ரீதியாக நாம் சோர்வில் இருக்கும் பொழுது சுருண்டு படுக்க நினைப்போம். அனைத்து முடிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் வாழ்வின் ஓட்டத்தை முடித்து கொள்ள நினைப்போம். ஆனால் முழங்கால் படியிடுதல் என்பது நம் பாரத்தை கடவுளிடம் ஒப்படைப்பதை குறிக்கிறது. நானே எல்லாவற்றையும் சுமக்கின்றேன் என்கின்ற நிலையை மாற்றி, இறைவா நீ பார்த்துக்கொள் என்று சொல்லி வாழ்வின் பாரங்களை ஒப்புக் கொடுக்கின்ற அந்த சரணாகதியாகின்ற அந்த நிலையை குறிக்கிறது. 3வது படி செவி சாய்த்தல். இன்று அவரது குரலுக்கு செவி சாய்த்தல் நலமாகும் என்கின்ற அந்த வார்த்தை நாம் சோர்வில் இருக்கும் பொழுது, ஓடி ஓடி களைத்து போயிருக்கும் பொழுது, நம்முடைய சொந்த முணுமுணுப்புக்கள் புலம்பல்களை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்காமல், இந்த திருப்பாடல் சொல்வதை போல மௌனமாக இரு, அவர் குரலை கேள் என்பதை போல இன்று என்ற அந்த சொல் மிக முக்கியமானது. நேற்று நடந்த தோல்வியையோ நாளை நடக்க இருக்கின்ற பயத்தையோ நினைக்காமல் இன்று அவர் தரும் ஆசீர்வாதத்தை மட்டுமே, அவர் தருகின்ற கிருபையை மட்டுமே கவனிப்பது மருந்தா. பாந்தவர்களே, மாசா மெரிபா எச்சரிக்கை, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். இந்த திருப்பாடலின் இறுதியில் வரக்கூடிய ஒரு வார்த்தை மிக மிக முக்கியமான ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தை. மெனுஹா என்கின்ற அந்த வார்த்தை இளைப்பாற்றி என்ற சொல்லுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை. இதற்கு ஓய்வு என்று மட்டும் பொருள் அல்ல, பாதுகாப்பான தங்குமிடம் என்றும் பொருள் உண்டு. களைத்து போய் வாழ்வின் ஓட்டத்திலே உடைந்து போய் நம்பிக்கைகள் அனைத்தும் இழந்து போயிருக்கிற நிலையில இந்த மெனுஹா, கடவுள் ஒருவரே தீர்வு என்று சொல்லி அவர் தருகின்ற அந்த ஓய்வு, அவர் பார்த்துக் கொள்வார் என்கின்ற அந்த ஓய்வு மிக மிக முக்கியமான ஒரு சரணாக. உங்கள் வறட்சியை பார்க்காமல் கடவுளின் மேன்மையை பாடுங்கள். உங்கள் பாரத்தை முழங்கால் படியிட்டு இறக்கி வையுங்கள். புகார்களை நிறுத்திவிட்டு மௌனமாக சில வேளைகள்ல மெல்லிய குரலில் அவரை பாருங்கள். அவர் சொல்லுகின்ற அந்த மெல்லிய குரலை கேளுங்கள். இப்படி செய்யும் பொழுது ஒரேபு பாறையில் இருந்து தண்ணீர் வந்தது போல உங்கள் வறண்ட இதயங்களுக்கும் புதிய ஆற்றல்கள் சுரக்கம். நீங்கள் களைத்து போய் மனச்சோர்வாக இருக்கிற தருணங்கள்ல, நம்பிக்கை இழந்து இருக்கிற தருணங்கள்ல, அந்த பழைய கோலை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். இறைவன் செய்த நன்மையை மட்டுமே நினைத்துக் கொள்ளுங்கள். அமைதியோடு பயணியுங்கள். புறுபுறுப்பதை, முணுமுணுப்பதை, புகார் சொல்லுவதை நிறுத்திவிட்டு அவர் தரும் அமைதியை உள்வாங்குங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளுக்கான 2வது வாசகம் புனித பவுல் ரோமேருக்கு எழுதிய 5ஆம் அதிகாரத்தில் இருந்து 1, 2, 5, 8 ஆகிய பகுதிகளை நாங்கள் வாசிக்க கேட்டோம். முதலாம் வாசகம் பதிலுரையை பாடல், இந்த 2லும் தாகத்தை தீர்த்தல், இவற்றிற்கு ஒரு மிகச்சிறந்த ஆன்மீக மகுடம் போல இந்த வாசகம் அமைந்திருக்கிறது. முதலாவது வாசகத்திலே மக்கள் தண்ணீருக்காக ஏங்கினார்கள். ஆனால் இங்கே பவுல் அடிகளார் அந்த தாகத்திற்கு அப்பாற்பட்ட கடவுளின் அன்பு என்ற வற்றாத ஊற்றை பற்றி பேசுகிறார். இந்த வாசகத்தை சற்று ஆழமாக அணுகுவோம் என்றால், இந்த வாசகத்துக்கான வரலாற்று பின்னணியை சற்று பார்க்கும் பொழுது, எந்த சூழலில் இது எழுதப்பட்டது அப்படி என்று தேடும் பொழுது, ரோமை நகரில் இருந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் பல்வேறு விதமான துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருந்தனர். அவர்கள் ஒரு வகையில் சொல்வது என்று சொன்னால், இந்த எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்த அவர்களை பார்த்து பவுல் அவர்களுக்கு இந்த நம்பிக்கையை தருகின்ற வார்த்தைகளை எழுதுகின்றார். குறித்த காலம் வந்ததும், இந்த கைரோஸ் மோமெண்ட் என்று சொல்லுகின்ற அந்த குறித்த காலம் வந்ததும், அதாவது மனிதன் தன் சக்தி எல்லாம் இழந்து வலுவற்று இருந்த அந்த சரியான தருணத்தில் கடவுள் தலையிட்டார். வலுவற்ற
நிலை பற்றி பவுல் பேசுகின்ற இந்த வார்த்தைகளிலே பவுல் இங்கு 3 நிலைகளை குறிப்பிடுகின்றார். வலுவற்று இருந்த நிலை, தாகத்தால் தவித்த இஸ்ரேல் மக்களை போல நம்மை மீட்க முடியாத ஒரு நிலை. இரண்டாவதாக இறை பெற்று இன்றி இருந்த நிலை, கடவுளை விட்டு விலகி மெரிபாவில் நின்ற நிலையை போன்றது. மூன்றாவதாக பாவிகளாய் இருந்த நிலை, தவறான பாதையில் சென்ற நிலை. இங்கே நாங்கள் காணக்கூடிய ஒரு புரட்சிகரமான செய்தி என்னவென்றால், பொதுவாக ஒரு வீரன் தன் நாட்டுக்காகவோ அல்லது ஒரு நல்லவருக்காகவோ உயிரை கொடுப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்து யாருக்காக உயிரை கொடுத்தார்? தன்மேல் கல்லெறிய துணிந்தவர்களுக்காகவும், தன்னை சந்தேகப்பட்டவர்களுக்காகவும், தனக்கு எதிராக எல்லா காரியங்களையும் செய்தவர்களுக்காக அவர் தன் உயிரை கொடுத்தார். இது மனித தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பு. பெரும் மனச்சோர்வு ஏற்பட்டிருந்த நிலைக்கு இந்த பகுதியில் பவுல் தருகின்ற தீர்வு இதுதான். அந்த எதிர்நோக்கு ஒரு பொழுதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. உங்கள் சூழல் வறண்டதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ள இந்த அன்பு ஒரு கடலை போல அது பொழியப்பட்டுள்ளது. இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பொழியப்பட்டுள்ளது என்கின்ற இந்த வார்த்தை எக்கெச்சுட்டாய், இது ஒரு மிக வலிமையான ஒரு வார்த்தை. ஏதோ ஒரு சொட்டு தண்ணீர் அல்ல, அல்லது ஒரு குடம் தண்ணீரை சாய்ப்பது போல அல்ல. மாறாக தூய ஆவியானவர் நம் உள்ளங்களில் கடவுளின் அன்பை ஒரு மலையென தாராளமாக பொழிந்திருக்கிறார் என்கின்ற அர்த்தத்திலே இந்த பொழியப்பட்டுள்ளது என்கின்ற இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உங்கள் சூழல் வறண்டதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தில் பொழியப்பட்டுள்ள கடவுளுடைய அன்பு தாராளமாக நிறைவாக பொழியப்பட்டுள்ளது. நாம் நல்லவர்களாக, நம்முடைய முயற்சியை கொண்டு நல்லவர்களாக மாறினால்தான் கடவுளுடைய அன்பு நம்மை தேடி வரும் என்பது மற்ற எல்லா மதங்களும் சொல்லக்கூடியது. நாங்கள் நல்லவர்களாக மாறினால்தான் கடவுள் நம்மை அன்பு செய்வார் என்பது அல்ல. நாம் பாவிகளாக இருந்த பொழுதே அவர் நமக்காக உயிரை கொடுத்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மெரிபாக்களையும் மாசாக்களையும் தாண்டி கடவுள் மீது நாங்கள் சந்தேகப்பட்டு முணுமுணுத்து அவர் நம்மோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவருக்கு எதிராக நாங்கள் முரண்பட்டு கொள்வதை விட்டு அவர் தருகின்ற அந்த அன்பு மலையில் தூய ஆவியினுடைய அருள் பொழிவில் நாங்கள் நனைவது மிக முக்கியமானது என சொல்லி பவுல் இந்த கடிதத்தினூடாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி நிற்கிறார். இறுதியாக என்பவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே எரிந்து சாம்பலாகி இருக்கிற நிலைகள் என்ன? நம்பிக்கை இழந்து போயிருக்கிற தருணங்கள் என்ன? இறை நம்பிக்கையை இழந்து நாங்கள் மாஷா மெரிபா நிலைகளிலே வாழுகின்ற தருணங்கள் என்ன? எங்களுடைய தண்ணீர் மெல்ல நாங்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த குடம் என்ன? கடந்த கால வாழ்வின் கசப்புகள், வெறுமைகள், வறட்சிகள், கரடுமுரடான நிலைகள், மரத்து போன உள்ளங்கள், காயங்கள், இவை அனைத்தையும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு எங்கள் வாழ்வை தொடும் பொழுது அந்த அருள், அந்த மேலான வல்லமை, தூய ஆவி என்னும் வாழ்வதரும் தண்ணீர் நம்முடைய முயற்சியால் கிடைப்பதல்ல. அது நம்முடைய வாழ்வின் வறட்சியின் மீது கடவுள் நடத்துகின்ற ஒரு மேலான ஒரு அருள் பொழிகை, ஒரு சூப்பர் நேச்சுரல் அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். நாம் உடைந்து எரிந்து வறண்டு போயிருக்கும் பொழுது அந்த வல்லமை மீது வந்து விழ வேண்டும். அந்த மேலான பெருவெள்ளம், ரோமியருக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேலான பெருவெள்ளம் நாம் வலுவற்றவர்களாக இருந்த பொழுதும் மீது வந்து பாய்ந்ததோ. நானே அவர் என்கின்ற அந்த இயேசு ஆண்டவர் அந்த பாதையில் இருந்து பொழிந்த அந்த தண்ணீர் இயேசு சிலுவையிலே தொங்கிய பொழுது அவருடைய விலாவை ஈட்டியால் குத்திய அந்த தருணத்திலே இரத்தமும் தண்ணீரும் புதுவாழ்வும் தூய ஆவியானவரும் பொழியப்பட்ட அந்த வேளையிலே, அன்றிலிருந்து 50வது நாள், அந்த பெந்தகோஸ்து நாள் என்று அந்த தூய ஆவியானவர் பொழியப்பட்ட அந்த வேளையிலே அவர் எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா விதமான வறண்ட, உடைந்த, தொற்று போன நிலைகளை, பயந்து ஓடிய நிலைகளை, அவமானப்பட்டு முடங்கிய நிலைகளை, வறண்டு எரிந்து போயிருந்த நிலைகளை ஆன அருள் பொழிவால் ஊற்றி
எங்களை வாழ்விக்கின்றார். இந்த வாரம் உங்கள் ஒவ்வொருவரையும், உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் அந்த தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன். ஆமேன், ஆமேன். இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான நற்செய்தி வாசகம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வாசிக்க கேட்கின்றோம். இந்த பகுதியை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு அணுகுமுறை. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37-39 நாங்கள் காணக்கூடிய ஒரு நிகழ்வு. இயேசு யூதர்களுடைய கூடார திருவிழா அன்று, the feast of tabernacle, the சுக்கோட் என்று சொல்கின்ற அந்த திருவிழாவின் பொழுது ஜெருசலேம் ஆலய வாயிலில் நின்று அவருடைய அந்த கதறல், எவரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் என்னிடம் பருகட்டும் என்பார்களே. இந்த கூடார திருவிழாவினுடைய பின்னணியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் கூடாரங்களில் தங்கி இருந்ததை நினைவு கூறும் ஒரு வாரம் 7 நாட்கள் அவர்கள் கொண்டாடிய ஒரு திருவிழா. இந்த திருவிழாவின் மிக முக்கியமான சடங்கு தண்ணீர் ஊற்றுதல் என்று சொல்லுகின்ற ஒரு சடங்கு. இந்த சடங்கு எப்படியாக அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொன்னால், திருவிழாவின் ஒவ்வொரு நாளும் தலைமை குரு சீலோவாம் குளத்திலிருந்து ஒரு தங்க குடத்தில் தண்ணீரை எடுத்து வந்து ஜெருசலேம் ஆலயத்தின் பலிப்பீடத்தின் மீது ஊற்றுவார். இதனுடைய நோக்கம் இது 2 விடயங்களை குறித்து நிற்கிறது. முதலாவதாக, இன்றைய முதலாவது வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்ட அந்த அனுபவத்தை நினைவு கூர்ந்து, ஓரேபு மலையிலே கடவுள் பாறையில் இருந்து தண்ணீர் தந்து தாகம் தீர்த்ததை நினைவு கூறுவதற்காகவும், இரண்டாவதாக, எதிர்காலத்திலே மெசியா வரும் பொழுது வாழ்வு தரும் தண்ணீர் அதை தருவார் என்கின்றதே எசேக்கியேல் மற்றும் சக்கரியா இறை வாக்கினர்களுடைய வாக்குறுதியை வேண்டிக் கொண்டு செய்கின்ற ஒரு சடங்கு முறை. ஆகவே இந்த திருவிழாவின் 7ஆம் நாளிலே, அதாவது மகா ஓசானா என்று சொல்லக்கூடிய the last and the greatest day என்று அழைக்கப்படுகின்ற அந்த நாளிலே, குருக்கள் பலிப்பீடத்தை 7 முறை சுற்றி வந்து தாகத்தோடு அன்றைய நாளிலே மழைக்காகவும் மீட்புக்காகவும் வேண்டுவார்கள். அந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவினுடைய கதறல், அந்த தருணம் மிக மிக முக்கியமானது, ஆழமான அந்த உச்சக்கட்ட மௌனத்தில் இயேசு எழுந்து நின்று கதறுகிறார். He cried out, உள்ளத்தில் இருந்து கதறுகின்றார் என்று சொல்லி, எவரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் குடிக்கட்டும். இதனுடைய பொருள், நீங்கள் ஒரு தங்க குடத்தில் குளத்து தண்ணீரை எடுத்து வந்து பலிப்பீடத்தில் ஊற்றுகின்றீர்கள். ஆனால் அந்த சடங்கு சுட்டி காட்டுகின்ற உண்மையான பாறை நானே, பழைய ஏற்பாட்டின் ஒரேபு பாறை நானே, உங்கள் ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் உண்மையான பலிப்பிடம் நானே என்று இயேசு வெளிப்படையாகவே பிரகடனம் செய்கிறார். தண்ணீர் எதை குறிக்கிறது? யோவான் நற்செய்தி 7:39 இதற்கான தெளிவான விளக்கம் உள்ளது. தம் மீது நம்பிக்கை கொண்டோர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார் என்று சொல்லி அந்த வார்த்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே அந்த தண்ணீர் தூய ஆவியை குறிக்கின்றது. அந்த பாறை ஆண்டவர் இயேசு, அந்த பாறையில் இருந்து வந்த தண்ணீர் தூய ஆவியை குறித்து நிற்கிறது. சமாரிய பெண்ணிடம் பொங்கி எழும் ஊற்று என்று இயேசு சொன்னது, இங்கே வாழ்வு தரும் தண்ணீர் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதும் தூய ஆவியானவரையை குறித்து நிற்கிறது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்று ரீதியாக யூதர் சமாரியரிடையே இருந்த அந்த பகை, இதற்கான காரணம் கிறிஸ்துவுக்கு முன் 722 சீரியர்கள் சமாரியாவை கைப்பற்றிய பொழுது அங்கிருந்த யூதர்கள் பிற இனத்தவரோடு கலந்தனர். இதனால் ஜெருசலேம் யூதர்கள் இவர்களை தூய்மையற்றவர்கள் என்று மிக இழிவாக கருதினார்கள். இஸ்ரேலின் 12 கோத்திரங்கள் பிரிந்த பொழுது வட பகுதிக்கு, வட நாட்டிற்கு சமாரியா தலைநகராக இருந்தது. கிறிஸ்துவுக்கு முன் 722 அசீரியர்கள் இதை கைப்பற்றி யூதர்களை பிற இனத்தவரோடு கலக்க செய்தனர். ஆகவே இந்த சமாரியர்கள் கலப்பு இனத்தவர்கள்
என்று சொல்லி யூதர்களால் வெறுக்கப்பட்டார்கள். என்பவர்களே, இயேசு ஆண்டவருடைய இந்த பயணத்தின் திசை யோவான் நற்செய்தி 4 அதிகாரத்தின்படி இயேசு ஜெருசலேமில் இருந்து கலிலேயாவை நோக்கி வடக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். அவர் யூதேயாவை விட்டு வெளியேறி மீண்டும் கலிலேயாவுக்கு செல்கின்ற வழியிலே அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டியிருந்தது. இது செல்ல வேண்டி இருந்தது என்பது புதுமையான ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், வலிமையாக யூதர்கள் இந்த வழியை தவிர்ப்பார்கள். புவியியல் ரீதியாக யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு செல்ல சமாரியா வழியாக போவதுதான் மிக குறுகிய வழி. ஆனால் யூதர்கள் ஒரு சுற்று வழியை, ஏனென்றால் சமாரியர்களை தீட்டுப்பட்டவர்களாக, குழப்பக்காரர்களாக, ஒரு வகையில் அவர்கள் பாவிகளாக, தங்களுடைய எதிரிகளாக கருதியதால் அவர்களை சந்திக்காமல் இருக்க அவர்கள் யோர்தான் நதியை கடந்து பிரேயா வழியாக சுற்றி செல்வார்கள். இது கிட்டத்தட்ட பயண நேரத்தை, பயண பாதையை 2 மடங்கு அதிகமாக்கும். இருந்தாலும் அவர்கள் அந்த வழியை தான் பயன்படுத்துவார்கள். ஏனென்றால் சமாரியர்களை பார்க்காமல் செல்லுவது மிக நல்லமென்று சொல்லி அவர்கள் கருதுவார்கள். சமாரியர்களும் யூதர்களை கண்டால் அவர்களை வெறுப்பார்கள், கல்லால் எறிவார்கள். 2 இனமும் மாறி மாறி ஒருவரை நடத்துகின்ற, வெறுப்பை காட்டுகின்ற சாதாரண நிகழ்வு. சமாரியர்கள் யூத பயணிகளை தாக்குவதும் யூதர்கள் சமாரியர்களை வெறுப்பதும் வழக்கமாக இருந்தது. ஆகவே அவர் சமாரியா வழியாக செல்ல வேண்டி இருந்தது என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை, அது ஒரு புவியியல் கட்டாயம் அல்ல, அது இறை திட்டம் சார்ந்த கட்டாயம் என்பதை குறித்து நிற்கிறது. இயேசு அந்த பகைமையை உடைக்க விரும்பினார். யூதர்கள் ஜெருசலேம் வழிபாட்டை பெரிதாக நினைத்தார்கள், சமாரியர்கள் கெரசீம் மலையை பெரிதாக நினைத்தார்கள். ஆனால் இயேசு இருவருக்கும் பொதுவான ஒரு உண்மை வழிபாட்டை அறிமுகப்படுத்த அந்த வழியாக சென்றார். சமூகம் வகுத்த எல்லைகளை இயேசு வேண்டுமென்றே கடந்து மீறி ஒரு யூதராக சமாரியாவுக்குள் நுழைந்தது ஒரு புரட்சி. தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், யோவான் நற்செய்தியாளர் 3 இடங்களை அங்கே குறிப்பிடுகின்றார். சமாரியா, சிக்கார், யாக்கோப்பின் கிணறு. இவை இந்த நற்செய்தியில் வருகின்ற புவியியல் அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை ஆழமான விவிலிய மற்றும் ஆன்மீக வரலாற்றை தங்களுக்குள் கொண்டுள்ளன. சமாரியா, நாங்கள் சொன்னதை போல விலக்கப்பட்ட நிலம் என்று சொல்லி இதற்கு அர்த்தம் உண்டு. கலப்பு இனத்தவர் என்று யூதர்களால் வெறுக்கப்பட்டவர்கள் வாழுகின்ற விலக்கப்பட்ட நிலம் இந்த சமாரியா. சமாரியா என்பது ஒதுக்கப்பட்டவர்களின் அடையாளம். இயேசு வேண்டுமென்றே இங்கு செல்வது நற்செய்தி எல்லைகளை கடந்தது என்பதை காட்டுகிறது. அது சிக்கார் என்கின்ற அந்த நிலத்திலே இருந்த யாக்கோப்பின் கிணறு என்று சொல்லப்பட்ட அந்த பகுதி. இந்த சிக்கார் என்றால் தரிசு நிலத்திற்கு அருகில் உள்ள ஊர் என்று பொருள்படும். இதனுடைய அமைவிடம், இது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகின்ற சிக்கேம் என்ற இடத்திற்கு மிக அருகில் உள்ள ஒரு இடம். இதனுடைய வரலாற்று முக்கியத்துவத்தை நாங்கள் பார்த்தால், ஆபிரகாம் முதலில் பலிபீடம் கட்டிய இடம் இது. தொடக்க நூல் 12:6-7 நாங்கள் காண்போம். யாக்கோப்பு எசோவோடு சமாதானத்திற்காக பிறகு தங்கிய இடமும் இதுவே. ஜோசேப்பின் எலும்புகள் அடக்கம் செய்யப்பட்ட இடமும் இதுவே. சொற்பிறப்பியல் அடிப்படையில் சிக்கார் என்றால் எபிரேய மொழியிலே மது அருந்தியவன் அல்லது பொய் என்று சில அறிஞர்கள் பொருள் கொள்ளுகின்றனர். அப்படியானால் தாகம் கொண்ட ஒரு பெண்ணும் பொய்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கையும் இயேசுவை சந்திக்க தகுந்த இடமாக எப்படி மாறுகிறது? யாக்கோப்பின் கிணறு, விவிலியத்தில் இந்த கிணற்றை பற்றி பழைய ஏற்பாட்டில் நேரடியாக எதுவும் சொல்லப்படவில்லை என்றாலும், யாக்கோப்பு இந்த நிலத்தை வாங்கினார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடக்க நூல் 33:18-20. இது சுமார் 100 அடி ஆழம் கொண்டது. அவை இந்த கிணறு இஸ்ரேலின் வேர்களை குறிக்கிறது. அந்த பெண் தந்தை யாக்கோப்பை விட நீர் பெரியவரோ என்று கேட்பதன் மூலம் தமது பாரம்பரியத்தை பிடித்து தொங்குகிறாள். ஆனால் அந்த கிணறு ஆழமானது என்று அந்த பெண் கூறுகிறாள். மனிதன் எவ்வளவுதான் ஆழமாக தோண்டினாலும் முயற்சித்தாலும் அது தற்காலிக தாகத்தையே தீர்க்கும். கிணற்று நீர் என்பது நிலத்தடியில் கசிந்து தேங்கி நிற்பது. ஆனால் இயேசு ஆண்டவர் தருவதோ அது ஊற்று, இது தானாகவே பொங்கி எழுந்து வருவது என்பது. சமாரிய பெண்ணின்
பின்னணியை சற்று புரிந்து கொள்வது, ஏன் இயேசு அவளுக்காக காத்திருந்தார் என்பதன் ஆழத்தை நமக்கு உணர்த்தும். அவளுடைய பின்னணி சமூக, மத, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியிலே அந்த மோயிசனை போல ஒரு எரிந்து போன, ஒரு சாம்பலாகி போன, எல்லா விதமான நம்பிக்கைகளும் இழந்து ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு வாழ்வினுடைய நிலை. அவள் ஒதுக்கப்பட்டவளாக இருந்ததால், சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவளாக, சோஷியல் அவுட்காஸ்டாக இருந்ததால், அவள் தண்ணீர் எடுக்க வந்த நேரம் அதற்கு ஒரு சாட்சி. நண்பகல், மதியம். பொதுவாக பெண்கள் அந்த பகுதியிலே குழுவாக சேர்ந்து காலையிலோ அல்லது மாலையிலோ தான் கிணற்றிற்கு வருவார்கள். ஆனால் அவள் நண்பகலில் தனியாக வந்தது மற்ற பெண்களின் கேலி பேச்சுக்களையும் ஏளன பார்வைகளையும் தவிர்ப்பதற்காகவே. அவள் தன் சொந்த ஊரிலேயே ஒரு அந்நியராக வாழ்ந்தாள், ஒதுக்கப்பட்டவளாக வாழ்ந்தாள். ஒரு யூத ஆணும், அதிலும் ஒரு போதகரும் பொது இடத்தில் ஒரு பெண்ணோடு பேசுவது அக்கால வழக்கத்திற்கு மாறானது. அதிலும் அவள் ஒரு சமாரிய பெண். யூதர்கள் சமாரியர்களை தீட்டுப்பட்டவர்களாக கருதினார்கள். அவர்களே தனிப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் அவள் அனுபவித்திருந்த வேதனைகள், அவளுடைய உடைந்த உறவுகள், உடைந்த உள்ளம், அது தந்த வேதனை, அந்த உடைவுகள் ஏராளம் ஏராளம். 5 கணவர்கள் உனக்கு இருந்தார்கள் என்று இயேசு அவளிடம் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, கால சூழலில் ஒரு பெண் தானாக விவாகரத்து பெற முடியாது. அநேகமாக அவள் 5 முறை கணவர்களால் கைவிடப்பட்டவளாகவோ அல்லது கணவர்களை இழந்து தவித்தவளாகவோ தான் இருக்க வேண்டும். ஏதாவது ஒருவரோடு எப்படியாவது வாழ வேண்டும் என்று சொல்லி பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்க்கையை ஆரம்பித்து 5 தடவையும் தோற்று போன ஒரு நிலையிலே, அன்புக்காக ஏங்கி ஏங்கி ஏமாந்து போன ஒரு உடைந்த உள்ளம் கொண்டவளாக இந்த பெண் வாழ்ந்து வருகிற ஒரு நிலை. இப்பொழுது உன்னோடு இருப்பவர் கூட உன்னுடைய கணவர் அல்ல என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையிலிருந்து அவள் ஒரு பாதுகாப்பற்ற நிலையில், சட்டபூர்வமான அங்கீகாரம் இல்லாத ஒரு உறவிலே வாழ்வதை அது காட்டி நிற்கிறது. குழப்பமும் பாரம்பரிய பார்வையில் பாவியாக பார்க்கப்பட்டாலும், சமூகத்தால் அவள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாலும், உடைந்த நிலையின் உச்சத்திலே அவள் தன் வாழ்வை வாழ்ந்து வந்தாலும், அவளை தேடி ஆண்டவர் இயேசு நடந்து வந்து அவளுக்காக காத்திருக்கின்ற அந்த நிலை, அவர் சமாரியா ஊடாக செல்ல வேண்டி இருந்தது என்பது வேறு எந்த காரணமும் அல்ல. இந்த பெண்ணை சந்திக்க வேண்டும், இந்த மணிக்கு இவள் இங்கு வருவாள், இவளை நான் சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த இறை உள்ளத்தினுடைய காரணம். நீங்கள் ஒரேபு மலையை நோக்கி வரும் பொழுது அங்கே உங்களுக்காக நான் காத்திருப்பேன் என்று சொன்ன அந்த ஆண்டவர், பாவிகளை தேடி சென்ற அந்த கால்கள், காணாமல் போன அந்த ஆட்டை தேடி சென்ற அந்த கால்கள், ஊதாரி மகன் திரும்பி வரும் பொழுது அவனை ஓடி சென்ற அந்த கால்கள் இந்த சமாரியா பாலைவனமூடாக நடந்து வந்து அந்த கொதிக்கின்ற வெயிலிலும் அந்த கிணற்றடி அடியிலே இந்த பெண்ணின் வருகைக்காக காத்திருக்கின்றார். இந்த 2 இடங்களிலும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நாளிலே நாங்கள் பார்த்தோம். ஒரேபு மலையில் கடவுள் பாறையின் மேல் மோசேக்காக காத்திருந்தார். யாக்கோப்பு கிணற்றில் இயேசு கிணற்றடியில் அந்த பெண்ணுக்காக காத்திருக்கின்றார். இந்த 2 இடங்களிலும் கடவுள் முன்கூட்டியே வந்து நிற்கின்ற கடவுளாக, மனிதன் தன் தாகத்தோடு வரும் பொழுது அங்கே கடவுள் ஏற்கனவே அவனுக்கு வாழ்வளிக்க காத்திருக்கின்றார். எந்த மதத்திலும் எந்த இடத்திலும் காட்டப்படாத ஒரு அற்புதமான இறை அனுபவம் விவிலியத்தில் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இயேசு என்ப அந்த சகோதர சகோதரிகளே, தன்னை மெஸ்ஸியாவாக நானே அவர் என்று முதலில் வெளிப்படுத்தியது இந்த பெண்ணிடம்தான். அவர் ஒரு யூத மத தலைவரிடமோ அல்லது அரசரிடமோ அல்லது தன்னுடைய சீடர்களில் ஒருவரிடமோ மாறாக எல்லா விதத்திலும் உடைந்து போயிருந்த இந்த பெண்ணிடம் தன்னுடைய அடையாளம் என்னவென்று சொல்லி அவர் வெளிப்படுத்திய அந்த தருணம், உன்னோடு பேசுகின்றவர் அவரே நான், அந்த மெஸ்ஸியா நான் என்று சொல்லுவது அந்த சகோதர சகோதரிகளே, தகுதியின்மையை தான் தகுதியாக பார்க்கிற கிறிஸ்து ஆண்டவர் காட்டி நிற்கின்ற ஆழமான வெளிப்பாடு அது. நானே அவர் அந்த சீனாய் மலையிலே
ஒரேபு மலையிலே மோசேக்கு கடவுள் தன்னை வெளிப்படுத்தி இருக்கின்றவர் நானே, ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்று வெளிப்படுத்திய அவர் யாக்கோப்பு கிணற்றடியில் நானே அவர் என்ற வெளிப்பாடு ஒரு எளிய உடைந்த பெண்ணோடு அன்போடு பேசி தன்னுடைய கருணையை, தன்னுடைய மன்னிப்பை, புதிய வாழ்வை, எல்லாவற்றிற்கும் மேலாக மடையென திறந்து பொழிகின்ற இறைவனுடைய அந்த ஆவியானவருடைய அருள் பொழிகையை அவளுக்கு கொடுத்தவள் வாழ்வை மாற்றுவது இறை உள்ளம் என்னவென்று சொல்லி எமக்கு தெளிவாக காட்டி நிற்கிறது. அன்பார்ந்தவர்களே, தண்ணீர் எடுக்க வந்தவள் அந்த குடத்தை அங்கே விட்டு ஊருக்குள் ஓடிச் செல்லுகின்றாள். யாரை கண்டு பயந்து நண்பகலில் வந்தாலோ அதே மக்களிடம் அவளே ஓடிச் சென்று பேசுகின்றாள். இதயத்தின் மாற்றம். அவள் இயேசுவிடம் தண்ணீர் கேட்ட பொழுது அது அவளுக்கு வெளியே இருந்தது. ஆனால் அவர் நானே அவர் என்று சொன்னதும் அந்த விசுவாசம் அவளுக்குள் ஊற்றாக மாறி அந்த வாழ்வு தருகின்ற அந்த தண்ணீர் ரோமையர் 5:5 சொல்வதைப் போல கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் தாராளமாக பொழியப்பட்டுள்ளது, மடையென பொழியப்பட்டுள்ளது. அந்த பெண் நானே அவர் என்ற வார்த்தையை கேட்ட பொழுது அந்த அன்பு அவளுடைய இதயத்தில் ஊற்றாக பொங்கியது, அவளை குணமாக்கியது. இயேசு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி அந்த வினாடியில், அந்த நொடியில் அவள் அவரை முழுமையாக நம்பிய பொழுது அவளுடைய தாகம் தணிந்தது. அவளுடைய ஓட்டம், அவளுடைய மகிழ்ச்சி, அவளுடைய சாட்சியம், இவை அனைத்துமே அவளுக்குள் வாழ்வு தரும் தண்ணீரை, அந்த தூய ஆவியானவரை ஏற்கனவே பாயத் தொடங்கிவிட்டது என்பதற்கான அத்தாட்சிகள் பவுலடிகள் சொல்லுகின்ற அந்த பெருவெள்ளமாக பொழியப்பட்டிருக்கின்ற அந்த பெருவெள்ளம் ஒரு சொட்டு நீர் அல்ல, நம்முடைய தகுதியை பார்த்து சொட்டு சொட்டாக அவர் தருகிற தண்ணீர் அல்ல. நம் வலுவற்ற நிலையிலும் நாம் வலுவற்றவர்களாக இருந்த பொழுதும் அவர் நம் மீது பொழிகின்ற அந்த பெருவெள்ளம், அந்த மேலான ஊற்று, வறண்டு போன வாழ்வின் நிலைகளிலே உடைந்து போயிருந்த அந்த சமாரிய பெண்ணுக்கு நானே அவர் என்கின்ற அந்த ஆற்றல், அந்த வார்த்தையை சொன்ன பொழுது அது அவளுக்குள் பாய்ந்த ஒரு பெரும் வெள்ளமே. இந்த இயேசு ஆண்டவருடைய அவர் தருகின்ற இந்த தூய ஆவியானவருடைய அனுபவத்திலே நானும் நீங்களும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாளின் வாசகங்கள் எம்மை அழைத்து நிற்கின்றன.